ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. When the agency is irrevocable, ஒரு ஏஜென்சியை எப்போ திருப்பி வாங்க முடியாது, திருப்பி எடுக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத செக்ஷன் 202 எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது அந்த ஏஜெண்ட்டுக்கு பர்சனலாக அந்த ஏஜென்சியுடைய சப்ஜெக்ட் மேட்டர், அதாவது எதற்காக அந்த ஏஜென்சி ஏற்படுத்தப்பட்டதோ அதன் மேலே அவருக்கு ஒரு நன்மை இருந்தால், பர்சனலாக அவருக்கு அதனால் அவரோட சம்மந்தப்பட்டிருந்தால், அப்போது அந்த ஏஜெண்ட்டோட நன்மைக்காக அந்த ஏஜென்சியை அந்த முகவராக நியமித்தவர் டெர்மினேட் பண்ண முடியாது, ரிவோக் பண்ண முடியாது. அல்லது எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வெளிப்படையாக ஒரு கான்ட்ராக்ட் இதுக்கு மட்டுமே போட்டிருந்தால் மட்டுமே அந்த ஏஜென்சியை இவர் ரிவோக் பண்ண முடியும் அல்லது நிறுத்த முடியும். எக்ஸாம்பிள் 57 என்ன சொல்லுது? ஏ அப்படிங்கிறவர் பிக்கு தன்னுடைய நிலத்தை விற்பதற்கு உரிமை கொடுக்குறாரு. ஆனால் ஏற்கனவே ஏ பியினிடத்தில் சில கடன் வாங்கியிருக்காரு. அப்போது நிலத்தை விற்கும் உரிமையை கொடுக்கும்போது அந்த விற்று வரக்கூடிய பணத்தில் இவர் பிக்கு செலுத்த வேண்டிய கடனை எடுத்துக்கலாம். அந்த விற்பனையாகி வந்த தொகையில் ஏ பிக்கு செலுத்த வேண்டிய கடனை கழிச்சுக்கலாம், கடனுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்திருந்தால், நியமம் செய்திருந்தால், அப்போது ஏ அந்த உரிமையை திருப்பி வாங்க முடியாது. அவருடைய இறப்போ அல்லது அவர் புத்தி சுவாதீனமற்ற ஒரு நிலைமைக்கு போனாலோ எது ஆனாலுமே ஏ கொடுத்த உரிமையை திருப்பி வாங்க முடியாது. ஏன்னா பிக்கு அந்த நிலத்தை விற்பதுனால அவருக்கு ஆதாயம் இருக்குது, அவருக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 58 ஏ ஒரு 1000 பேல் ஆஃப் காட்டனை பிக்கு கன்சைன் பண்ணுறாரு. Who makes advances on such cotton and desires B to sell the cotton and to repay himself. B இதுக்கான ஒரு அட்வான்ஸ் தொகையை ஏக்கு கொடுத்துருக்காரு. இப்போ ஏ என்ன பண்ணுறாரு? இந்த 1000 பேல் ஆஃப் காட்டனை கொடுத்து நீங்கள் இதை விற்றுட்டு அதில் வரக்கூடிய விற்பனை தொகையில் நீங்கள் செலுத்தி அட்வான்ஸ் பணத்தை கழிச்சிட்டு எடுத்துக்கோங்க, எனக்கு கொடுங்கங்கிற மாதிரி ஒரு ஏஜென்சி எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துலையும் ஏ தன்னுடைய உரிமையை அவருக்கு கொடுத்ததை எந்த விதத்துலையும் மாற்றிக்கொள்ள முடியாது. அவருடைய புத்திசாதீனமற்ற தன்மையிலையும் சரி, ஏ பைத்தியக்காரரானாலும் சரி, இல்லை ஏவுடைய இறப்பு ஏற்பட்டாலும் சரி, அந்த ஏ கொடுத்த உரிமை ஏஜென்சிக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அதை அவர் ரிவோக் பண்ண முடியாது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிறோம் நம்ம. எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெர்மினேஷன் செக்ஷன் 208. ஒரு ஏஜெண்ட் ஒரு முகவருடைய உரிமையை, முகவருக்கு கொடுத்த ஒரு உரிமையை டெர்மினேட் பண்ணுறது, தடுக்கிறது அல்லது நிறுத்துறது அப்படிங்கிறது எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும், எப்போ எஃபெக்ட் ஆகும் அந்த ஏஜெண்ட்டுக்கோ அல்லது அந்த தேர்ட் பர்சனுக்கோ அப்படிங்கிறது விளக்கிறது தான் செக்ஷன் 208. இந்த செக்ஷன் 208 என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏஜெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எப்போ தடை செய்யப்படுதோ அந்த தடை அவருக்கு தெரிகிற வரையிலும்
அதே மாதிரி அந்த மூன்றாம் நபர் அந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகக்கூடிய தேர்ட் பர்சன் அவருக்கு தெரிகிற வகையிலும் அந்த ஏஜெண்ட்டுக்கோ ஏஜெண்ட்டையோ பாதிக்கும் செயல் செல்லுபடியாகும், அல்லது அந்த மூன்றாம் நபர் என்டரான கான்ட்ராக்டும் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது தான். அவருக்கு அந்த தனக்கு கொடுத்த உரிமை தடை செய்யப்பட்டது அப்படின்னு தெரியற வரைக்கும் அவர் அந்த முகவராக தான் செயல்படுற உரிமை அவருக்கு இருக்குது. அதே மாதிரி அவர் ஏஜெண்ட்டாக செயல்பட முடியாது அப்படின்னு இந்த பிரின்சிபல் இந்த யார் நியமனம் செய்தாரோ அவர் கொடுக்குற அந்த நோட்டீஸ் அல்லது அந்த இன்டிமேஷன் அந்த தேர்டு பர்சனுக்கு தெரிய வர்ற வரைக்கும் அந்த தேர்ட் பார்ட்டி என்டர் ஆன கான்ட்ராக்ட் செல்லுபடியாகும். இப்போ டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 59 நமக்கு இன்னும் இதை தெளிவாக விளக்குது. ஏங்கிறவர் பியை தனக்கான பொருள்களை தன்னுடைய பொருள்களை விற்கும் உரிமையை கொடுக்குறாரு. அந்த விற்பனை எவ்வளோ அவர் செய்கிறாரோ அதுக்கு 5% அவருக்கு கமிஷன் கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரு. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் போடுறாரு. அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை ரத்து செய்கிறேன் அப்படிங்கிறத எழுதி அனுப்புகிறாரு. ஆனால் அந்த பிக்கு அந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு முன்னாலேயே பி என்ன பண்ணுறாரு, 1,00,000 மதிப்புள்ள பொருட்களை விற்றுறாரு. அப்போது இந்த பொருட்கள் விற்றது செல்லுபடியாகும். அது அந்த பொருளை கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பிக்கு அவர் அந்த 1,00,000க்கு 5% வீதம் 5,000 ரூபாய் கமிஷனாகவும் கொடுக்கணும். இந்த லெட்டர் பி கையில் கிடச்சி பிக்கு அது தெரிய வரையும் பி செய்யும் செயல்கள் ஏவை கட்டுப்படுத்தும், பொறுப்பாளி ஆகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு புரிய வருது. இதே மாதிரி எக்ஸாம்பிள் 60, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏங்கிற ஒரு நபர் பிங்கிறவரை ஒரு கடிதத்தின் மூலமாக தன்னோட காட்டனை மும்பையில் இருக்கக்கூடிய வேர்ஹவுஸில் குடோனில் இருக்கக்கூடிய காட்டனை விற்கிறதுக்கு உரிமை கொடுக்குறாரு. விற்றுக்கோங்க அப்படின்னு அதுக்கான உரிமையை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மற்றொரு கடிதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை ரத்து செய்கிறேன்னு ஒரு கடிதம் போடுறாரு. அந்த காட்டன் எல்லாத்தையும் சென்னைக்கு அனுப்ப சொல்லி ஒரு கடிதம் போடுறாரு. ஆனால் பி அந்த செகண்ட் லெட்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் சி அப்படிங்கிற ஒரு நபரோட கான்ட்ராக்டு என்ட்ரி ஆகிறாரு. அந்த சிங்கிற நபருக்கு முதல் கொடுத்த கடிதத்தை பற்றி தான் தெரியுது. இரண்டாவதாக இவருக்கு ரத்து செய்த கடிதத்தை பற்றி அவருக்கு தெரியறதில்ல. அப்போ சி பிக்கு பணத்தை கொடுக்குறாருன்னா பி அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அப்படிங்கும்போது சியுடைய பேமெண்ட் செல்லுபடி ஆகும். ஏன்னா சிக்கு இவர் ரத்து செய்த கடிதத்தினை பற்றிய தகவல் தெரியாததுனால சி முதல் கொடுத்த கடிதத்தை நம்பி அந்த பொருளை வாங்கி அதற்குரிய பணத்தை பிக்கு கொடுத்தாலுமே அந்த பிக்கு கொடுத்த பணம் செல்லுபடியாகும். இவருக்கு அந்த பொருள்கள் கொடுக்கப்பட வேண்டும். சிக்கு அந்த பொருள் விற்பனை செய்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 61, என்பவர் பிங்கிற முகவரை தனக்காக சிங்கிற ஒரு நபருக்கு பணத்தை செலுத்தும்படி நியமிக்கிறாரு. அந்த இடத்துல அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. இந்த டி அப்படிங்கிறது ஒரு நபர் இந்த வில் எடுத்துக்கிறாரு. பி ஏயினுடைய இறப்புக்கு அப்புறம், ஆனால் அது தனக்கு காதுக்கு வர்றதுக்கு முன்னால் சிக்கு பணத்தை கொடுத்துட்றாரு. அப்போது அந்த பேமெண்ட் செல்லுபடியாகும். அந்த எக்ஸிக்யூட்டர் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது டிங்கிறவர் ஏவுடைய இறப்புக்காக ஏக்கான செயல்பாடை நடத்தக்கூடியவராக பொறுப்பேற்கிறார். அப்போது இந்த சி கொடுத்த பணம் அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிக்கு கொடுக்கப்பட்ட பணம், பியால் கொடுக்கப்பட்ட பணத்தை ஏனுடைய பணமாக தான் இந்த டி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள் 61 நமக்கு விளக்குது. நெக்ஸ்ட், ஏஜென்ட்ஸ் டியூட்டி ஆன் டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சி பை பிரின்சிபல்ஸ் டெத் ஆர் இன்சானிட்டி, செக்ஷன் 209. செக்ஷன் 209 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏஜென்சியை நிறுத்தின பின்னால் அந்த நிறுத்துதல் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல் அவரை நியமித்தவருடைய இறப்போ அல்லது புத்திசுவாதீனமற்ற தன்மையோ ஏற்பட்டால் அப்போது ஏஜென்ட்டுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறது தான் செக்ஷன்
209 சொல்லுது. அப்போது ஒரு ஏஜென்சி பிரின்சிபலால் யாரால் நியமிக்கப்பட்டதோ அவராலேயே டெர்மினேட் ஆச்சுன்னா, அவருடைய இறப்பாலேயோ அல்லது அவருடைய புத்திசுவாதீனமற்ற தன்மையினாலேயோ ஏற்பட்டதுன்னா, அந்த ஏஜெண்ட் வந்து அந்த இறந்தவருக்காகவோ அல்லது அந்த தன்னை நியமித்தவர் புத்திசுவாதீனமற்ற தன்மையை ஏற்படுத்தினதுக்காகவோ எல்லா நியாயமான செயல்களையும் செய்ய வேண்டிய கடமைக்கு உட்படுத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பொறுப்புக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணணுமோ, என்ன பத்திரப்படுத்தணுமோ, என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய கடமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக ஆகிறார். டெர்மினேஷன் ஆஃப் சப்ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி செக்ஷன் 210. அதாவது ஒரு ஏஜெண்ட்கிட்ட இருந்து அந்த ஏஜெண்ட் இன்னொரு சப்ஏஜெண்ட்டை நியமனம் பண்ணால் அந்த சப்ஏஜெண்ட்டோடைய டெர்மினேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படிது செக்ஷன் 210 விளக்குது. டெர்மினேஷன் ஆஃப் தி authority of an agent causes the termination of the authority of all sub-agents appointed by him. இப்போ ஒரு ஏஜெண்ட்டை நியமனம் செஞ்சுருக்காங்க, ஒரு பிரின்சிபல், ஒரு முதலாளி, ஒரு முகவரை நிர்ணயம் பண்ணி அவருக்கான உரிமை கொடுக்குறாரு. அப்போ அந்த முகவருக்கான உரிமை ரத்து செய்யப்படும் போது அந்த முகவரால் நியமிக்கப்பட்ட மற்ற துணை முகவர்கள், சப் ஏஜென்ட்ஸ், அவர் கீழே வரக்கூடிய முகவர்கள், அவர்களுடைய உரிமையும் ரத்து செய்யப்படுகிறது. ஏஜெண்ட்டோட உரிமை எப்போ போகுதோ அப்போ சப் ஏஜெண்ட்டோட உரிமையும் போயிடுது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 210 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதோட இந்த லெசனுடைய எண்டுக்கு வரோம். நெக்ஸ்ட் சம்மரி ஆஃப் திஸ் லெசன் நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.